ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு பழம் கஞ்சி செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசி விரலில் மசிச்சு பார்த்தா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேட்ஸ் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே கடகடன்னு நல்லா வெயிட் போடும். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கேரளா பனானா, நேந்திரம் பனானா வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பனானா ஃபுல் பனானா அது ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு கால்வாசி எடுத்துட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை கொடுக்கலாம். இப்போ அந்த கேரளா பனானா, நேந்திரம் பனானா வேக வச்சு கொடுத்தாதான் நல்லா டேஸ்ட் வரும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை இந்த ஜவ்வரிசி கூடவே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுருங்க. கூட கொஞ்சம் துருவி வச்சிருக்கிற முந்திரி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு. இதில் சேர்த்துக்கிற டேட்ஸ், நேந்திரம் பனானா, அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெயிட் போடக்கூடியது தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ இல்லை டின்னர் டைம்லையோ தாராளமாக ஊட்டி விடலாம்.